ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் பிரியா பாலு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் இங்கே நல்லா இருக்கோம், நீங்களும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, என் பையன் வந்து பொட்டேட்டோ சீஸ் பால் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அந்த வீடியோவை தான் நம்ம இப்போ எடுக்க போகிறோம். அந்த வீடியோ தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அவரும் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்காரு. எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸின்னு சொல்கிறாங்க. நான் இதுவரையும் ட்ரை பண்ணதில்லை. தம்பி வந்து யூடியூப் பார்த்து தான் ட்ரை பண்ணுறாரு. எப்படி வருதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 3 பொட்டேட்டோவை நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 ப்ரெட்டை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு குறைன்னு அரைச்சி வச்சுருக்கேன். ப்ரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணியாச்சு. உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி எடுத்தாச்சு. அதை நல்லா தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். பவுலில் அந்த ப்ரெட் க்ரம்ஸை போட்டு வேக வச்ச உருளைக்கிழங்கை நல்லா மேஷ் பண்ணி போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம். மைதா 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஆரிகானோ போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட ஆரிகானோ இல்லைன்னா வரமிளகாவை பொடி பண்ணி போட்டுக்குங்க. பெப்பர் 1/4 ஸ்பூன் பெப்பர். கொஞ்சோண்டு மிளகாத்தூள், சும்மா லைட்டாக காரத்துக்கு வீட்டு மிளகாத்தூள் தான் போடுறேன். கடை மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். என்கிட்ட வெறும் மிளகாத்தூள் இல்லை, அதனால் நான் வீட்டு மிளகாத்தூளே கொஞ்சோண்டு போட்டிருக்கேன் காரத்துக்கு. கொத்தமல்லியை நல்லா பொடியாக்கி நம்ம போட்டுக்கலாம். இன்னும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி போடணும். டேஸ்ட்டுக்கு கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டுக்கலாம். எல்லா மசாலாவும் போட்டாச்சு. இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே வந்து ஊறட்டும். அந்த மசாலா வந்து நல்லா மெர்ஜ் ஆகி நல்லா ஊறினா நமக்கு பால்ஸ் பிடிச்சி டேஸ்ட்டு சூப்பராக வரும். அதனால் ஒரு 10 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம் ஊறினா கூட போதும். ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறி இங்கே பாருங்கள், நல்லா மறுபடியும் நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன். ஒரு பிளேட்டில் 1 ஸ்பூன் மைதா, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி தண்ணியாக்கி வச்சுருக்கேன். ஒரு பிளேட்டில் ப்ரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பொட்டேட்டோ எடுத்து லைட்டாக தட்டிக்கலாம். நல்லா அந்த குழி ஷேப்புக்கு தட்டிட்டு அது உள்ளே கொஞ்சோண்டு சீஸ் வைக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ சீஸ் தேவையோ அது மாதிரி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நிறைய வேணும்னு நினச்சிங்கன்னா நிறையா, சின்னதாக பிடிக்கிறதா இருந்தால் சின்னதாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய பால்ஸாக வேணும்னா கொஞ்சம் நிறைய பொட்டேட்டோ எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஸ்க்ரோல் பண்ணி விட்டுடலாம். ஃபுல்லாக பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி பால் பிடிச்சோடனே நம்ம அந்த கார்ன்ஃப்ளவர் மைதா மாவு பண்ணி வச்சுருந்ததில்ல, அதில் நல்லா வந்து டீப் பண்ணிடலாம். எல்லாம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். இது எதுக்குன்னா ப்ரெட் க்ரம்ஸ் வந்து அப்போ தான் நமக்கு ஃபுல்ஃபில் ஆகும். இப்போ பாருங்கள், இந்த ப்ரெட் க்ரம்ஸில் இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம 1 by 1 எல்லா பொட்டேட்டோவும் பால்ஸ் மாதிரி பிடிச்சி வச்சுட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கணும். கேஸ் ஆன் பண்ணி கடாய் வச்சு, கடாய் காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம அந்த பால்ஸை போட்டு நல்லா கோல்டன் ஃப்ரையாக பொரிச்சு எடுக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு பாருங்கள். பால்ஸ் அப்படியே போட்டு ஒரு 1 செகண்ட் அப்படியே விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக செய்கிறதுனால நான் எண்ணெய் வந்து கம்மி பண்ணி போட்டிருக்கேன். லைட்டாக திருப்பிக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணலாம், இல்லைனா வந்து சீக்கிரமாக ப்ரௌன் ஆகிடும். உள்ளே வந்து கொஞ்சமாவது வேகணும். உங்களுக்கு சீஸ் எல்லாம் கொஞ்சமாவது மெல்ட் ஆகி வரணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ரொம்ப ப்ரௌனாக ஆக்க வேண்டாம், ஒரு மீடியம் ப்ரௌன் இருந்தால் போதும். சீஸ் பாருங்கள், அங்கே தெரியுதா உங்களுக்கு? நல்லா மெல்ட் ஆகி வருது பாருங்கள். இப்போ அகைன் 2 போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், அதுலேயும் சீஸ் வெளியே வருது பார்த்தீங்களா? இன்னும் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுன்னு வச்சுங்களேன், அது அப்படியே பிரிஞ்சு வந்துடும். சூப்பராக ஈஸியாக வித்தின் ஒரு 15 மினிட்ஸ்லேயே செஞ்சு கொடுத்துடலாம். நமக்கு வெறும் பொட்டேட்டோ மட்டும்தான் பாயில் பண்ணுற வேலை. பொட்டேட்டோ பாயில் பண்ணிட்டோம்னா நம்ம ஒரு 10 மினிட்ஸ்லேயே குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துடலாம். சூப்பரான பொட்டேட்டோ சீஸ் பால் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.